வணக்கம். இது உங்கள் சாய் சஷ்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். 5 லவங்கம், சின்ன துண்டு பட்டை, ஒரு அனாசி பூ. இது ஃப்ரெஷ்ஷான பிரிஞ்சி இலை, வீட்டில் வளர்ந்தது. இது பேர் ரம்பை இலை சொல்லுவாங்க, பந்தன் லீஃப். இதுவும் நம்ம வீட்டில் வளர்ந்தது தான். நான் அப்புறமா செடி காட்டுறேன். இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி தண்ணியெல்லாம் அளக்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 2.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கண்டிப்பாக ஊறணும், அப்படியே இருக்கட்டும். குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து நான் பண்ண போகிறேன். கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். இப்போ எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ரம்பை இலைகளை துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே நல்ல ஒரு வாசனைங்க. பாஸ்மதி ரைஸோட வாசம் இந்த ரம்பை இலையில இருக்குது. நல்லா நீல வாக்கில் நறுக்கி 3 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, பழசெல்லாம் போட வேண்டாம். நல்லா வாசனை வந்துடுச்சு. பச்சை மிளகாய் 2 கீறிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்து வரணும் வெங்காயம். நல்லா வெந்தாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இலைகள் நல்லா சுருங்கி வரட்டும். 3 தக்காளியை பொடியை நறுக்கிருக்க சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வந்துருச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, கெட்டி தயிர். நல்லா எண்ணெயிலே சிம்மில் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம போட்ட தயிர் நல்லா கலர் மாறி வரணும். நல்லா நீங்கள் தீயை குறைச்சிட்டு வேக வச்சா நல்லா வரும். இப்போ தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. போட்ட தயிரும் நல்லா கரைஞ்சி கலர் மாறிடுச்சு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலாலாம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கலந்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம கடைசியாக கூட தண்ணி போடும்போது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே மசாலாலாம் ஒன்றா கலந்து எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணியிருக்க கறியை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படரணும், அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் இருக்கட்டும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ மறுபடியும் நம்ம 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். மூடி போட்டுருங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ நல்லா மசாலாலாம் சிக்கனோட நல்லா ஊறி இருக்கும். ஒரு பரட்டிட்டு தண்ணி இழந்து ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி எடுத்தோம். 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வீதம் கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. வடிச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கமகமன் வாசனை இருக்குது. எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா வடித்தாச்சு. சும்மா கலரக்கூடாது. இந்த மாதிரி ஒரே கலரிட்டு அப்படியே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அரை லெமன் மட்டும் விதைகளை நீக்கிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும். முழுசான ரம்பை இலையை 1 போட்டுக்கலாம். வாசனை இன்னும் அதிகமாக கொடுக்கும். குக்கரை மூடிட்டு 2 விசில் மட்டும் வச்சிடுங்க. 2 விசில் வந்ததும் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்ப்போம். நல்லா அருமையாக அரிசி எதுவுமே உடையாமல் குச்சாக நல்லா வந்திருக்கு. சாதத்தை நல்லா அடியிலேருந்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலர்லாம் செம்ம சூப்பராக வந்திருக்கு.
சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, அருமையாக இருக்குங்க. வாசனை பயங்கரமாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷான இலைகளை சேர்த்துருக்கோம். நான் அந்த செடிகளை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.